ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். எஸ்ஏஎஸ் ட்ரேடிங் அகாடமியில ஒரு முக்கியமான மார்க்கெட் அப்டேட் வீடியோவா பார்க்கப்படுது. 2025 மெய் 20 இன்றைக்கான ஒரு மார்க்கெட் அப்டேட். முக்கியமா கிரிப்டோ மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பிட்காயின்ல என்ன மாதிரியான மார்க்கெட் மூமெண்டம் இப்ப இருக்கு, அது இல்லாமல் நெக்ஸ்ட் மார்க்கெட் என்ன மாதிரியான ஒரு ரேஞ்சுக்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, மார்க்கெட் புல்லிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்லது டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பா இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கான இந்த மார்க்கெட் அப்டேட் வீடியோ நமக்கு மெயினா பார்க்கக்கூடியதா இருக்கும். முதலாவது பாருங்க பிடிசி யூஎஸ்டி. ஓகே, இந்த சார்ட்ல இது வந்து மார்க்கெட் லைவ் சார்ட். ஓகே, நான் பாருங்க இப்போ உங்களுக்கு வீக்லி சார்ட் இந்த இடத்துல ஓபன் பண்ணியிருக்கேன். பிடிசியோட வீக்லி சார்ட். கரண்டா மார்க்கெட் பாத்தீங்கன்னு சொன்னா லாஸ்டா ஒரு 74 வரைக்கும் மார்க்கெட் டவுன் எடுத்துட்டு அகெயின் மார்க்கெட்ல ஒரு பெரிய பம்ப் கொண்டு கொடுத்து மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகி கொண்டு இருக்கு. ஓகே ரைட். இந்த நேரத்தில் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டா, முக்கியமான ஒரு விஷயம், மார்க்கெட் இப்ப எடுத்திருக்கக்கூடிய இந்த பம்ப் வந்து இப்ப லாஸ்ட் வீக்கா பாத்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லாவே கிரீன் கேன்ல இருக்கு. ஸோ எது வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய மார்க்கெட் வந்து எது வரைக்கும் மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு சொன்னா இந்த இடத்துல மார்க்கெட் டவுன் ஆகுமா, அப்படியான விடயங்கள் நமக்கு இப்ப பார்க்கக்கூடியதா இருக்கும். ஓகே ரைட். முதலாவது நம்ம மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ் லைன் ஒன்றை நம்ம கீறுவோம். ஓகே, பாத்தீங்கன்னு சொன்னா இது 2017 இருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லைன். இந்த இடத்துல நான் உங்களுக்கு கீறி காட்டுறேன், பார்த்து கொள்ளலாம். ஓகே, பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல ஒரு 2017ஆம் ஆண்டு. ஓகே, இப்படி நம்ம இதை கனெக்ட் பண்ற சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லைன் ஒன்று இந்த இடத்துல நமக்கு பார்க்கக்கூடியதா இருக்கு. ஓகே ரைட். இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஆரம்பத்துல பாருங்க, இது வந்து பிடிசியோட வீக்லி சார்ட். ஓகே, 2017 ஓகே 2017 நவம்பர் மாதிரி ஆரம்பத்துல ஒரு ஓல்ட் டைம் ஹை ஒன்று ரீச் பண்ணியிருந்துச்சு. மார்க்கெட் வந்து எக்ஸாக்டா ஒரு 20-21,000க்கு மார்க்கெட் ரீச் பண்ணியிருந்துச்சு. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா எகெயின் இன்னும் ஒரு ஓல்ட் டைம் நமக்கு ஐ பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. எப்பன்னு கேட்டா இந்த ஏரியாவில் 2021 மார்ச் அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா மார்க்கெட் வந்து 62 வரைக்கும் மூவ் ஆகி இருந்துச்சு. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா எகெயின் 2021 நவம்பர் அந்த டிசம்பர் கால பகுதியில எகெயின் மார்க்கெட் பாத்தீங்கன்னு சொன்னா 69,000 வரைக்கும் மார்க்கெட் இந்த இடத்துல மூவ் ஆகி இருந்துச்சு. ஸோ இந்த ரெண்டு லைனையும் இந்த ஓல்ட் டைம் ஐயை நம்ம கனெக்ட் பண்றதால நமக்கு இந்த மாதிரியான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் கிடைக்கக்கூடியதா இருக்கு. ஓகே, இப்ப கரண்டா மார்க்கெட் பாருங்க, அந்த 2024 டிசம்பர் அல்லது ஜனவரி 25 ஜனவரியில பாத்தீங்கன்னு சொன்னா மார்க்கெட் ஒரு ஓல்ட் டைம் ஐயை எகெயின் பிரேக் பண்ணி ஒரு நியூ ஓல்ட் டைம் ஐயை ரீச் பண்ணி இருந்துச்சு. எக்ஸாக்டா 108 1,08,000 1,09,000 அந்த ரேஞ்சில மார்க்கெட் வந்து மூவ் ஆகுனுச்சு. ஓகே ரைட். இப்படியான ஒரு ஓல்ட் டைம் ஐயை நம்ம கனெக்ட் பண்றதால நமக்கு இந்த மாதிரியான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் ஒன்று பெர்ஃபெக்டா கிடைக்கக்கூடியதா இருக்கு. ஓகே ரைட். இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை நம்ம கனெக்ட் பண்றதால இப்ப நமக்கு மார்க்கெட் பாருங்க எகெயின் ஒரு டவுன் ஒன்று எடுத்து மார்க்கெட் பம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு ஆல்ரெடி 2017 இருந்து ஓகே இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு வரக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு மார்க்கெட் மூவ் ஆகணுச்சுன்னு சொன்னா எகெயின் மார்க்கெட் இந்த ஏரியாவை டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அந்த இடத்துல பார்க்கப்படும். ஓகே, மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஏதோ டவுன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னு சொன்னா இதை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ற சந்தர்ப்பத்துல மார்க்கெட் ஃபர்தரா அப் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த லைனை இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் டச் பண்ணி எகெயின் மார்க்கெட்ல ஒரு டவுன் கரெக்ஷன் எடுக்கலாம். ஓகே, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் என்ன மாதிரியான மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி. ரைட், இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லைன். ஓகே ரைட். இப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை கனெக்ட் பண்ணி நமக்கு பார்த்தோம்னு சொன்ன மார்க்கெட்ல ஒரு இன்வெர்ஸ் ஹெட்ன்னு சொல்ற பேட்டர்ன் ஒன்று நமக்கு பார்க்கக்கூடியதா இருக்கு. இன்வெர்ஸ் ஹெட்ன்னு சொல்ற பேட்டர்ன் ஒன்று. ஓகே, இதே நமக்கு வீக்லி சார்ட்டோட கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இன்வெர்ஸ் ஹெட்ன்னு சொல்ற என்ன மாதிரியான பேட்டர்ன்ல ஃபார்ம் ஆகி இருக்குதுன்னு சொல்லி. ஓகே, இந்த இடத்துல பாருங்க 2021 இருக்கக்கூடிய அந்த ஆல் டைம் ஐயையும் 21 நவம்பர்ல இருக்கக்கூடிய ஓல்ட் டைம் ஐயை நம்ம கனெக்ட் பண்ணி ஸோ அந்த மார்க்கெட் ஒரு பெரிய கரெக்ஷன்ஸ் வந்துச்சு. 15,000 வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகிச்சு. அந்த ஏரியாவை நம்ம
ஒரு ஹெட்டா எடுத்தோம்னு சொன்னா இப்ப லாஸ்டா வந்து 109 அகெயின் ஒரு ஆல் டைம் ஹை. அதை நம்ம இந்த இன்வெஸ்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் ரைட் ஷோல்டருக்கான பாயிண்ட் எடுக்கிற சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னா மார்க்கெட் இப்படி மூவ் ஆகுறதுக்கா இப்ப மூவ் ஆகிட்டு கொண்டே இருக்கு. ஓகே ரைட். இது பாத்தீங்கன்னா சொன்னா எக்ஸாக்டா ஒரு இன்வெஸ்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிக்கொண்டு இருக்கு. ஓகே இன்வெஸ்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த லைன் ஓகே இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து இந்த இன்வெஸ்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஒரு நெக் லைனாவும் பார்க்கப்படுது. ஓகே சரி, மார்க்கெட் இந்த நெக் லைனை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னு சொன்னா மார்க்கெட் ஃபர்தரா அப் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே பாருங்க இந்த நெக் லைன் எந்த இடத்துலன்னு கேட்டா 113 14 ஓகே அந்த ரேஞ்சில மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே இப்படி பிரேக் அவுட் நடந்துச்சுன்னு சொன்னா மார்க்கெட் அப் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாம மார்க்கெட் எகெயின் இந்த நெக் லைன்ல வந்து இன்வெஸ்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து ரிஜெக்ட் ஆகுச்சுன்னு சொன்னா மார்க்கெட் எகெயின் இப்படி டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ டவுன் ஆகிட்டு ஓகே மார்க்கெட் எகெயின் பம்ப் ஆகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா டவுன் ஆகிற மார்க்கெட் வந்து ஃபர்தரா ஒரு பெரிய கரெக்ஷன் ஆகும் இந்த இடத்துல நமக்கு பார்க்கலாம். ஓகே இது எல்லாத்தையும் மார்க்கெட்ல என்ன மாதிரி மூவ் ஆகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கணும். ரைட் ஓகே இப்ப இந்த இன்வெஸ்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் இந்த நெக் லைன் உங்களுக்கு இப்ப கிளியரா விளங்கிருக்கும். ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ் லைன் இது நெக் லைன் எல்லாம் கனெக்ட் ஆகுது. ஓகே இந்த இடத்துல பார்ப்போம். இப்ப கொஞ்சம் டே சார்ட் போய்கொள்றேன். வீக்லில இருந்து டே சார்ட் போய்கொள்றேன். ஓகே ரைட். இந்த மாதிரி நம்ம டே சார்ட்டுக்கு வந்தோம்னு சொன்னா லாஸ்டா பாருங்க இந்த 74ல இருந்து நான் இருக்கக்கூடிய இந்த ஒரு அப் ட்ரெண்ட் வந்து மார்க்கெட் இந்த நெக் லைன்ல மார்க்கெட் கனெக்ட் பண்ணி எகெயின் டவுன் எடுத்துச்சுன்னு சொன்னா இந்த ஒரு இம்பல்ஸுக்கான ஒரு ரீட்ரேஸ்மெண்டா ஓகே ஒரு டெம்பரரியா மார்க்கெட் கரெக்ஷன் எடுத்து மார்க்கெட் எகெயின் பம்ப் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே அப்படி இல்லைன்னு சொன்னா மார்க்கெட் இந்த இன்வெஸ்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக் லைனை பிரேக் அவுட் பண்ணி போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஓகே ரைட். இப்ப பார்க்க முதலாவது இந்த நெக்லைனுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லி பாக்குறதுக்கு நம்ம இந்த டே சார்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் ஓகே ஒரு கரண்டா இருக்கக்கூடிய பிடிசிக்கு ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ் லைன் இந்த இடத்துல நமக்கு பார்க்கலாம். ஆல்ரெடி கிடைச்சிருக்கக்கூடிய இந்த 109 இந்த ரேஞ்சில நம்ம ஒரு லைன் சார்ட் போட்டு பார்க்குற சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஹொரிசான்டல் ஷேப்ல நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் இந்த இடத்துல கிடைக்கக்கூடியதா இருக்கு. ஓகே பாருங்க ஹொரிசான்டல் ஷேப்ல ஒரு நெக் லைன் கிடைக்குது. நான் லைட் ப்ளூல அதை மார்க் பண்ணிருக்கேன். ஓகே ரைட். இந்த லைன் சார்ட்டை பொறுத்தவரையில டே சார்ட்ல பாருங்க மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஓகே இதுவும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த ஏரியாவை முதல்ல பிரேக் அவுட் பண்ணணும். இப்படி பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னு சொன்னா மார்க்கெட் இந்த பிரேக் அவுட் பண்ற ஏரியாவில இருந்து எகெயின் எங்க போகலாம்னு கேட்டா இந்த நெக் லைன் வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே பாருங்க கேண்டில்ஸ்டிக் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த ஏரியாவை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னு சொன்னா நம்ம ஜூம் அவுட் பண்றதால மார்க்கெட் இந்த ஏரியாவில இருந்து எகெயின் அந்த நெக் லைன் ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த ஏரியாவிலே மார்க்கெட் பிரேக் பண்ணாம ஒரு டவுன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. டவுன் கொடுத்துச்சுன்னு சொன்னா எகெயின் இந்த இம்பல்ஸுக்கான ஒரு கரெக்ஷனா மார்க்கெட் வந்து எகெயின் நெக் லைனை இப்படி டச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே ரைட். இப்படியும் மார்க்கெட்ல ரியாக்ட் பண்ணலாம். இந்த கரண்டா இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் அவுட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த லைன்ல இருந்து ஒரு கரெக்ஷன் எடுத்து எகெயின் நெக் லைனுக்கு மார்க்கெட் மூவ் ஆகலாம். இதுதான் பிடிசில கரண்டா இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் அப்டேட்டா பார்க்கப்படுது. ரைட். இந்த பிடிசி பிரைஸ் நம்ம கொஞ்சம் யூஎஸ்டி டாமினன்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பிடிசி டாமினன்ஸோட கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஓகே ரைட். இது எப்படி கம்பேர் பண்ணலாம்னு கேட்டா உங்களுக்கு அந்த மேஜரா இருக்கக்கூடிய அந்த வீக்லி சார்ட்ல நம்ம பார்த்தோம். இந்த ட்ரெண்ட் லைன் கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னா யூஎஸ்டி டாமினன்ஸோட கம்பேர் பண்றது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே இந்த மாதிரி ஏரியா பார்த்து கொள்ளுங்க. இது யூஎஸ்டி டாமினன்ஸ். ஓகே ஓபன் பண்ணிருக்கிறது வந்து யூஎஸ்டி டாமினன்ஸ். உங்களுக்கு தெரியும் யூஎஸ்டி டாமினன்ஸுக்கும் பிடிசி பிரைஸுக்கும் எப்பயுமே ஒரு எதிர்க்கணிய தொடர்பு இருக்கும். பிடிசி டாமினன்ஸ் யூஎஸ்டி டாமினன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற சந்தர்ப்பத்துல பிடிசி பிரைஸ் வந்து டவுன் ஆகும். அதே மாதிரி யூஎஸ்டி டாமினன்ஸ் வந்து டவுன் எடுத்துச்சுன்னு சொன்னா பிடிசியில ஒரு பம்ப் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே ரைட். எப்படி பிடிசியில ஒரு வீக்லி சார்ட்ல இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் நம்ம பாக்குறோமோ அதே போல யூஎஸ்டி டாமினன்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரியான ஒரு மேஜரான சப்போர்ட் லைன் இந்த இடத்துல பார்க்கக்கூடியதா இருக்கு. இந்த சப்போர்ட் லைனை பொறுத்தவரையில பாருங்க இதுவும் எக்ஸாக்டா
பாருங்க கீழே டேட்டா 2017-18 அந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட். எகெயின் பாத்தீங்கன்னு சொன்னா 2019 ஒரு ஜனவரியில சப்போர்ட். அதே மாதிரி பாருங்க 21 மார்ச்ல ஒரு சப்போர்ட்டா ரியாக்ட் ஆகிருக்கு இதே ஏரியா. எகெயின் பாருங்க 21 அக்டோபர்ல ஒரு சப்போர்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா 24 மார்ச்ல ஒரு சப்போர்ட். 24 டிசம்பர்லயும் இதே ஏரியா மார்க்கெட் ரீச் பண்ணுது. ரீச் பண்ற நேரம் எல்லாம் நீங்க பார்த்தா உங்களுக்கு விளங்குது மார்க்கெட் என்ன நடக்குதுன்னு கேட்டா ஒரு அப் ஒன்று கொடுக்குது. ஓகே, ஒவ்வொரு கட்டத்திலையும் மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகி கொண்டு இருக்கு, ரிவர்சல் ஆகுது இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துலயும் ரிவர்சல் ஆகிருக்கு. ரைட், இப்ப இதே மாதிரி செனாரியோ வந்து இந்த இடத்துலயும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது இப்ப அகெயின் சப்போர்ட்ல இருக்கு, இதுல இருந்து மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது எப்படி நமக்கு பார்க்கலாம்னு கேட்டா இந்த யூஎஸ்டி டாமினன்ஸ் இருக்கக்கூடிய இந்த சார்ட்டை நம்ம பிடிசியோட கம்பேர் பண்ணும் போது இது சப்போர்ட் ஏரியா. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கரண்டா இருக்கக்கூடிய இந்த ஏரியா வந்து பிடிசியோட ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஓகே, நான் இதை கொஞ்சம் ரிமூவ் பண்ணி சொல்றேன். ரைட், ஓகே, பாருங்க இந்த ஏரியா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இந்த நெக் லைனை பார்த்து கொள்ளணும், ட்ரெண்ட் லைன். ஓகே, ரெசிஸ்டன்ஸ். ரைட், இந்த யூஎஸ்டி டாமினன்ஸ் வந்து இந்த ஏரியா இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டை டச் பண்ற சந்தர்ப்பத்துல ஓகே டவுன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஏரியாவை மார்க்கெட் இந்த இடத்துல இப்படி டச் பண்ற ஏரியாவில் பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸாக்டா பிடிசியும் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது அந்த இன்வெர்ஸ் ஹெட் நெக் லைன் வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, இந்த நேரம் தான் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இடத்துல எடுக்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன்ல பிடிசி ரிஜெக்ட் ஆகுன்னு சொன்னா ஓகே, அதே போல யூஎஸ்டி டாமினன்ஸும் இந்த சப்போர்ட் லைன்ல இருந்து பம்ப் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, சோ இந்த இடத்துல கவனமா ட்ரேட் பண்ணணும். ட்ரேட் பண்ணும் போது பை பொசிஷனோ செல் பொசிஷனோ ஸ்டாப் லாஸ் டெஃபினட்டா யூஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, இந்த மாதிரி தான் மார்க்கெட்ல ஒரு குரூஷியலான மொமெண்டம் வரும். இதை நம்ம சரியா ஹேண்டில் பண்ணணும், சரியான ஒரு ட்ரேடிங் பிளானோட. ஓகே, ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி இந்த இடத்துல உங்களுக்கான ஒரு ட்ரேடிங் மெத்தட் ஸ்ட்ராட்டஜி வைத்திருப்பீங்க. அதை பார்த்து கன்ஃபர்மேஷன் எடுத்து நீங்க பார்க்கணும். ஸோ என்னுடைய இந்த எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷனையும் நீங்க கன்சிடர் பண்ணணும். ஓகே, இது வந்து ஒரு குரூஷியலான ஏரியா. இதுல ரியாக்ட் பண்ணலாம். சப்போர்ட்ல ரியாக்ட் பண்ற சந்தர்ப்பத்துல பிடிசி வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை டச் பண்ணிட்டு நடக்கலாம். ஓகே, ரைட், இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை மார்க்கெட் பிடிசி பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னு சொன்னா ஓகே மார்க்கெட் புல் ரன் ஆகிட்டு சொன்னா புல் ரன் ஆகிட்டு என்ன நடக்கும்னு கேட்டா இப்படி புல் ரன் ஆகுற சந்தர்ப்பத்துல இந்த யூஎஸ்டி டாமினன்ஸ்ல நடக்கும்னு கேட்டா இந்த யூஎஸ்டி டாமினன்ஸ் சப்போர்ட் லைனை வந்து என்ன கேட்டா டவுன் சைட் இப்படி பிரேக் அவுட் பண்ணும். ஓகே, பிரேக் டவுன் பண்ணும். பிரேக் டவுன் பண்ணி எகெயின் ரீடெஸ்ட் பண்ணி மார்க்கெட் போய் வாரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரைட், இப்படியும் பிடிசி பிரைஸோட யூஎஸ்டி டாமினன்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ரைட், இன்னும் ஃபைனலா பாருங்க இந்த பிடிசி டாமினன்ஸை கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, பிடிசியோட டாமினன்ஸ். ஓகே, ரைட், பிடிசியோட டாமினன்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா டே சார்ட்ல இருக்கு. டே சார்ட்ல பிடிசி ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லைன்ல இவ்வளவு நாள் ட்ரேட் ஆகி கொண்டு இருந்துச்சு. ஓகே, இந்த இடத்துல பாருங்க ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லைன்ல மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த சப்போர்ட் லைனை மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணி மார்க்கெட் டவுனுக்கு எடுத்துச்சு. ஓகே, டவுன் வந்த சந்தர்ப்பத்துல பிடிசி உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு சின்ன பிடிசி டாமினன்ஸ் டவுன் ஆகிறதுக்கும் பிரைஸுக்கும் ஒரு இடையிலான ஒரு தொடர்பு இருக்கு. இது வந்து ஆல்ட் காயினோட சம்பந்தப்பட்ட ஒரு தொடர்பு. ஓகே, அதை இந்த இடத்துல ரிவீல் பண்ண விரும்பல. ரைட், இப்போதைக்கு பார்க்கலாம் இந்த பிடிசி டாமினன்ஸ் பாருங்க இந்த சப்போர்ட்டை பிரேக் டவுன் பண்ணி எகெயின் ஒரு ரீடெஸ்டுக்காக மார்க்கெட் மூவ் ஆகி கொண்டு இருக்கு. ஓகே, ரைட், இப்படி ரீடெஸ்டுக்காக போற சந்தர்ப்பத்துல இந்த சப்போர்ட் லைன் ரியாக்ட் பண்ண சப்போர்ட் லைன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுச்சுன்னு சொன்னா இந்த பிடிசி டாமினன்ஸ் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதே சினாரியோ பிடிசி பிரைஸ்லையும் இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் டச் பண்ணி டவுன் ஆகுமா இது வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே, இது அதே மாதிரி இந்த இடத்துல டச் பண்ணி டவுன் ஆகுதான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே, ரைட், இதுதான் பிடிசியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட். பிடிசி பிரைஸ், யூஎஸ்டி டாமினன்ஸ் அண்ட் பிடிசி டாமினன்ஸ் மூணையும் கம்பேர் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ மார்க்கெட் அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணி வித் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி உங்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்குன்னு பார்த்து கொள்ளுங்க. பார்த்துட்டு சரியா ட்ரேட் பண்ணுங்க. ப்ராப்பரா பிளானோட ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, ரைட், மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.